80 மேற்பட்டவர்கள் குறிப்பிட்டார்கள் காயப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையின் உதவியை நாடி இருக்கின்றது. இலங்கையினுடைய கடற்படை வந்து அதுக்கான உதவிகளை வழங்குகின்றது. அது எப்படி அமெரிக்காவால் பார்க்கப்படும் என்ற ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு ஒரு சங்கடம் ஏற்பட்டிருக்கின்றது. அவர்கள் ஒட்டுமொத்த தலைமை இழந்திருக்கிறார்கள். அவர் கோபத்தில் இருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தாக்குதலை கொடுப்பார்கள். இந்த போர் ஒரு மனிதனுக்கு ரத்தம் எப்படியோ அதே மாதிரி உலகத்துக்கு எரிபொருள். அந்த எரிபொருள் நிறுத்தப்படுவ அந்த மற்ற மனிதன் இதய நிறுத்துறது சமயமானது. எனவே இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் கொண்ட விடும். எனவே அமெரிக்காவை பொறுத்த யுத்தத்தை நீடிக்க வேணும். அமெரிக்காவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இன்றைக்கு அமெரிக்காவுக்கு யுத்தம் செய்ய அமெரிக்கா வளர்ந்து வருதான். அவர்கள் நீண்ட காலம் போர்ல பழக்கப்பட்ட நாடு. அது ஈராக்கோட நீண்ட காலம் போர் செய்த நாடு. அதே நேரத்தில் நீண்ட காலமாக இஸ்ரேலோட மோதிக்கிட்டு இருக்கிற நாடு. அது ராணுவத்தாலே வளர்க்கப்பட்ட நாடு. அது ஏனைய புண்ணாவி சதியில இருந்து தன்னை பாதுகாப்புக்கு வழங்கப்பட்ட நாடு. ஒரு மாதத்துக்கு தேவையான எரிபொருள் இலங்கைக்கு இருக்குது. எரிபொருள் பெற வேண்டும் என்று சொன்னால் அது இந்தியாவிட்ட இருந்து பெற வேணும், இல்லைன்னா சிங்கப்பூர்ல இருந்து பெற வேணும். ஆனால் பெறுவதற்கு இந்தியாவுக்கும் கூட எரிபொருள் இருப்பு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு பாருங்க, ஜனசந்தியில கப்பல்ல நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா இப்ப சொல்லி இருக்கு, நீங்கள் போங்கோ, நாங்க உங்களோட பாதுகாப்பு எல்லாம் சொல்லி இருக்கு. ஆனால் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் சொல்லி போட்டாங்க, நாங்கள் இன்சூரன்ஸ் தரவே மாட்டோம் என்று. ஸ்பெயின் என்ன சொல்லிட்டு, ஐயோ எனக்கு வேண்டாம் என்ன விடுவேன்னு சொல்லி போட்டு ஸ்பெயின். அப்ப எனக்கு தெரியும் பாதிப்பு நான் இதில் விடுவேன். இன்றைக்கு அமெரிக்கா என்ன சொல்லி இருக்கு, வரி விதிப்பு சொல்லுது. இன்றைய காலமே இப்படி அமெரிக்கா மிரட்ட போகுது. இப்ப ஈரானில் ஒரு நில அதிர்வு ஏற்பட்டது சொல்லப்பட்டது. அது என்னென்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நிலத்துக்கு கீழே வந்து பெரிய குண்டு வெடிப்புகளை செய்து பார்த்திருக்கிறார்கள். மற்ற நாடுகளெல்லாம் தன்னை தற்போது தற்காத்துக் கொள்வதற்கான போதான் செய்யுது. ஆனால் அமெரிக்கா அடுத்த 100 வருஷத்தில் தான் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான பொருத்தம் செய்யுது. விமான போக்குவரத்தும் இருக்காது, கடல் போக்குவரத்தும் இருக்காது. உற்பத்தி சாவடிக்கான எரிபொருள் பற்றாக்குறை காரணம் உற்பத்தி லிமிட் பண்ணப்படுத்தப்படும். உற்பத்தி லிமிட் பண்ணப்படுது வரையறுக்கப்படுகின்ற பொழுது தொழிலாளர் வேலைக்கு வருவதை நிறுத்த சொல்லுவார்கள். நிறுத்த சொல்லுகின்ற பொழுது தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை குறைப்பார்கள். இப்படியா நிறைய ஒன்றொன்றா சுழற்சி ஏற்படும். சேமிப்பு குறைவடையும், வங்கியிட வட்டி வீதம் அதிகரிக்கும், பொருளாதார சுமை ஏற்படும், போராட்டங்கள், கலகங்கள், இது கஞ்சவாட்டு அதை விட மோசமாக வரும். அமெரிக்கா தன்னுடைய ராணுவ கப்பல்களூடாக எரிபொருளை ஏற்றி ஒன்றை காட்டலாம் ஒழிய, ஆனால் அந்த பொதுவான வணிக கப்பலினூடாக அந்த கப்பல் மற்றது போறதுக்கு எரிபொருள் உற்பத்தியை நிறுத்தப்படுறது எரிபொருளை கொண்டு வர எங்க பண்றது அடுத்த பக்கம் பார்க்கணும். உற்பத்தியை அப்பயே அமெரிக்கா என்ன சொல்லணும், உற்பத்தியை செய்யப்பா, நான் பாதுகாப்பு தான். உற்பத்தி ஆலயம் மீது தான் போய் ஆட்டிக்கிறான். அமெரிக்கா போட்ட கணக்கு இவர்களை கொல்லுவதனூடாக இந்த போர் உடனடியாக வருகிற புதியவர் வந்து தன்னுடைய சொல்லுக்கு, தன்னுடைய கேள்விக்கு, கோட்பாட்டுக்கு அல்ல தன்னுடைய விதிகளுக்கு அடிமணிவார் என்று எதிர்பார்த்தது. ஆனால் அவர் போரை தொடங்கிவிட்டார். போர் தொடர்கிறது. இன்றைக்கு அமெரிக்கா திணறுகிறது, இஸ்ரேல் திணறுகிறது. உலக தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய பொருளாதார ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். ஊடறுப்பு நேயர்களுக்கும் வணக்கம். ஈரானை நோக்கிய படையெடுப்பு என்பது அது படையெடுப்புக்கு அப்பால் பல்வேறுபட்ட அரசியலும் உலக ஒழுங்கில் பல்வேறுபட்ட மாற்றங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எண்ணெயை நோக்கிய யுத்தம் என்று ஒரு பெயரும், மறுபுறத்தில் இது சீனாவை முடக்குவதற்கான யுத்தம் என்கின்ற பெயரும், இன்னுமொரு புறத்தில் ஒட்டுமொத்தத்தில் ஈரான் என்கின்ற நாட்டை முற்றுமுழுதாக முடக்க வேண்டும் என்கின்ற பெயரும் பேசப்படுகிறது. உங்களுடைய பார்வையில் இந்த ஈரானை நோக்கிய படையெடுப்பு அல்லது யுத்த களமுனையை எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இப்ப ஏற்பட்டிருக்கிற அந்த யுத்தம், அமெரிக்கா தலைமையில இஸ்ரேலும் அமெரிக்கா இணைந்து இப்ப தொடங்கி இருக்கிற அந்த யுத்தம் என்பது வளைகுடாவில் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே வளைகுடாவில் வந்து கணிசமான நாடுகளில், அரபு நாடுகளில் வந்து அமெரிக்காவினுடைய தளங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தளங்கள் எல்லாமே அமெரிக்கா அடுத்த 100 வருஷத்தில் அமெரிக்கா அப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக 50 வருஷத்துக்கு முன்னமே அல்லது 70 வருஷத்துக்கு முதலே போட்ட திட்டத்தின்படி தான் அந்த தளங்கள் இருந்தது. அந்த இராணுவ தளங்கள் எல்லாமே இருக்கிறதுக்கு ஒரு பொருளாதார நோக்கம் என்று அதுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், சீனாவுடைய பொருளாதார வளர்ச்சி 2வது நிலையில் உலகத்துக்கு அமெரிக்காவுக்கு அடுத்ததாக இருக்கிறது. 17% பொருளாதாரத்தை கொண்டிருக்கிறது. ஜிடிபியில் 17% கொண்டிருக்கிறது சீனா. 25% பொருளாதாரத்தை கொண்டிருக்கிறது அமெரிக்கா. அவர் 2வது பொருளாதார வல்லரசாக வளர்ந்து வருகிற இந்த சீனா கட்டுப்படுத்த வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு உண்டு. அதே நேரத்தில் எரிபொருளை முழுமையாக ஆளுகை செய்ய வேண்டிய பொறுப்பும் அமெரிக்காவுக்கு உண்டு. எரிபொருளை எவ்வளவுக்கு தகட ஆளுகைக்க வச்சிருந்தால் அதனூடாக சீனாவையும் கட்டுப்படுத்த முடியும். ஏனென்று சொன்னால் இதனூடாக நான் சொல்லுகின்றேன், உலகத்தில் இப்போ எரிபொருள், நீங்கள் கப்பல் இயங்க வேண்டும் என்றாலும் எரிபொருள் வேணும், விமானம் இயங்க வேண்டும் என்றாலும் எரிபொருள் வேணும்,
தரைப்படை இயங்க வேண்டும், தரை போக்குவரத்து இயங்க வேண்டும் என்றாலும் எரிபொருள் வேண்டும், தொழிற்சாலைகள் இயங்குவதற்கும் எரிபொருள் வேண்டும். ஆனால் எதிர்வரும் காலங்களில் இப்போதுதான் எலக்ட்ரிக் கார்கள், சின்ன சின்ன வாகனங்கள் எலக்ட்ரிக்கிலும் வேற சோலார் பேனலிலும் இயங்க தொடங்கி இருக்கு. அது வளர்ச்சி அடைந்து வருவதற்கு 100 ஆண்டு காலம் மேலும் செல்லும். ஆனாலும் இது அடுத்த ஒரு 100 வருஷத்துக்கு இந்த எரிபொருளை யார் கையில் வைத்திருக்கிறாரோ அவர்தான் உலகத்தை ஆளக்கூடிய பொருளாதார இராணுவ வல்லரசா வர முடியும். அதுக்கு அடிப்படை பேஸ் எரிபொருள். அந்த வகையில் உலகத்தில் இருக்கின்ற எரிபொருள் இந்த ஒட்டுமொத்த இருப்பு இப்போது இப்போ இருக்கிற நேற்றைய கணக்கின் படி 1 ட்ரில்லியன் இருப்பு எரிபொருள் இப்போ இருக்கு, உலகத்திலே இருக்கு. அதாவது 1 ட்ரில்லியன் 765 பில்லியன் 765 பில்லியன் 151 மில்லியன் எரிபொருள், அதே மாதிரி 568,000 பீப்பாய்கள் இப்போது உலகத்தில் இருப்பில் இருக்கு. அப்படி என்று சொன்னால் அமெரிக்காட்டே இவ்வளவு எரிபொருள் இருக்கு என்றதான் இப்போ கேள்வி. அப்போ இது கிட்டத்தட்ட இந்த எரிபொருள் இருப்பு 47 வருஷத்துக்கு போதுமானது இப்போ பூமி பந்தில் இருக்கு. அப்போ 47 வருஷத்துக்கு தேவையானது இந்த பூமி பந்தில் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு எரிபொருள் இல்லாமல் இந்த பூமியிலிருந்து போகுதுன்னு சொன்னால் இந்த 200 நாடுகளும் சேர்ந்து எரிபொருளை நுகர்கின்ற அளவு 37 பில்லியன் 37 பில்லியன். ஆனால் அங்கே 1000 பில்லியன் இருப்பில் இருக்கு. ஆனால் 37 பில்லியன் ஒரு வருஷத்துக்கான நுகர்வாக இருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் ஒரு நாளைக்கான நுகர்வு 102 மில்லியன் பெரல் ஒரு நாளைக்கு உலகம் முழுக்க நுகர்கின்றது, பாவிக்கின்றது. அது கப்பலுக்குண்டான, விமானத்துக்குண்டான, தரப்போக்குவரத்துக்கான, தொழிற்சாலைக்குண்டான சகல தேவைகளுக்கு 102 மில்லியன் டெய்லி பாவனையாக இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு ஈரானில் ஜலசந்தியினூடான கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருப்பதால் ஒவ்வொரு நாடும் நடக்கிற உற்பத்தியில் 20% உலகத்தின் தேவைக்கு தேவையான 20% உற்பத்தி எரிபொருள் அந்த ஜலசந்தியினூடாகத்தான் செல்லுகிறது. அந்த 20% போக்குவரத்து, எண்ணெய் போக்குவரத்து இப்போது நிறுத்தப்பட்டிருக்கு. 4 நாளாக நிறுத்தப்பட்டிருந்தால் உங்களுக்கு தெரியும், 20% 4 நாளாக நிறுத்தப்பட்டால் சப்ளை குறைவாக இருந்தால் டிமாண்ட் கூடவாக இருக்கின்ற போது பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும், எரிபொருளுக்கான விலைகள் அதிகரிக்கும். அந்த வகையில் இப்போ ஏற்பட்டிருக்கின்ற விஷயம் என்னென்னு சொன்னால், ட்ரம்ப் வந்த பிறகு அவர் உங்களுக்கு தெரியும் அதிகளவு வரிகளை விதித்தார். எல்லா நாடுகளுக்கும் வரிகளை விதித்து அதனூடாக ஒரு அரசியல் ராஜதந்திர ஒரு அழுத்தங்களை கொடுத்து நாடுகளை தன்னை கொண்டு வந்தார். தான் ஒரு சர்வாதிகாரி என்று காட்டார். 2வது அவர் எடுத்திருக்கிற ஆயுதம் அதுக்கும் அடிபணியாத நாடுகளை இன்றைக்கு பாருங்க, இந்தியாவுக்கு சொன்னார், நீ ரஷ்யாட்ட எரிபொருளை வேண்டாது என்று, இல்லைன்னா வரிய விதிப்பேன் சொன்னார். அது ஒரு கட்டுப்பாட்டை போட்டார். அப்போ இப்போ எப்படியான கட்டுப்பாடு எல்லா நாடுகளுக்கும் போட்டு அடுத்ததாக எடுத்திருக்கிற இது தன்னுடைய கொண்டோலுக்கு அடிபணியாத நாடாக உலகத்தின் மிகப்பெரிய 3வது எரிபொருளை கொண்டிருக்கின்ற, உலகத்தில் 3வது பெரிய எரிபொருளை கொண்டிருக்கிற நாடு ஈரான். இதை ஒரு கட்டுக்களை கொண்டுருவோம். அப்போ அங்கே அணு ஆயுத உற்பத்திகள் இதுகள் இருக்கு, யுரேனியம் செறிவுகள் இருக்கு, அதுகள் என்ற போர்வையில் உள்ளுக்கு இறங்கி அந்த நாட்டை கைப்பற்றி தளங்களை அமைப்பது தான் அவருடைய இறுதி இலக்கு. அப்போ அந்த வகையில் இந்த தாக்குதலுக்கு முதல் செல்ல வேண்டிய வகை தன்னை பலப்படுத்த வேணும் என்றால் தன்னுடைய நுகர்வு ஒரு வருஷத்துக்கான அமெரிக்காவுடைய நுகர்வு ஒரு வருஷத்துக்கு அமெரிக்காவுடைய நுகர்வு உற்பத்தி 25% இருக்கு. உற்பத்தி 25%, உலகத்தின் உற்பத்தி 25%. ஆனால் அவருடைய நாளாந்த நுகர்வு அதிகளவாக இருக்கின்றது, நாளாந்த நுகர்வு. எனவே அந்த இருப்பை விட அவருடைய நுகர்வு அதிகமாக இருக்கிறதால அமெரிக்காவுக்கு ஒரு தேவை இருந்தது. வெனிசுலாவை அவருடைய ஜனாதிபதியை தூக்கினார். அது ஏன் தூக்கினார் என்று சொன்னால், வெனிசுலா தான் உலகத்தில் அதிகூடிய எரிபொருளை 17.17% எரிபொருளை உலகத்தில் வச்சிருக்கிறது வெனிசுலா. அதான் 1வது நாடு. கிட்டத்தட்ட 303 பில்லியன், 303 என்றால் கிட்ட 17% விரலை 303 விரலை எங்கள் வெனிசுலா வச்சிருக்கு. அது 1வது நாடு. அவரை அந்த நாட்டை தன்னை கொண்டு வந்திருக்கு. 2வது பெரிய நாடு எரிபொருளை சவுதி அரேபியா. இன்றைக்கு 267 பில்லியன் விரல் சவுதி அரேபியா இருக்கு. அது 2வது. சவுதி அரேபியாவில் தன்னுடைய தளங்கள் இருக்கு. 3வது பெரிய நாடாக, எரிபொருளில் பெரிய நாடாக 208 பில்லியனை கொண்டிருக்கிறது ஈரான். இப்படி நீங்கள் பார்க்கின்ற பொழுது அடுத்தது கனடா, அடுத்த ஈராக், அதுக்கு அடுத்தது யுனைடெட் அரப், அதுக்கு பிறகு எமிரேட்ஸ் அது இருக்குது, அதுக்கு பிறகு குவைத், அதுக்கு பிறகு யூஎஸ் இருக்கு. யூஎஸ் 8வது இடத்துல இருக்கு எரிபொருளுடைய இருப்பு. அதாவது அவர்கிட்ட இருக்கிறது 83 பில்லியன் விரல் தான் இருக்கு. இப்படி நீங்க பார்க்கின்ற பொழுது 83 பில்லியன் தான் இருக்கு. அது கிட்டத்தட்ட 4.7% இருப்பு தான் இருக்கு. ஆனா உற்பத்தி 25%. அப்ப உற்பத்தி 25% என்று சொன்னால் உலகத்தில் உற்பத்தி 25, எரிபொருளும் 25% இருக்க வேணும். அதுக்குத்தான் அவர் 17% கொண்ட இருப்பை கொண்டு வந்துட்டார். எங்க வெனிசுலா கொண்டு வந்துட்டார். இப்ப 17 நாடும் 21% கொண்டு வந்துட்டார். இன்னும் 4 பிடிக்கணும், நாடுகளை பிடிக்க வேணும், ஆடு வைக்க வைக்கிறவன். இது எரிபொருளை தன்னுடைய
கையகத்தில் அந்த ஆளுகைக்குள் கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய போராகத்தான் இது பார்க்கப்படுகிறது. நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னால் உலகத்தில் அது நுகர்வு என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த காரணிகளோடு ஒப்பிடுகையில் வெனிசுலா நீங்கள் கூறியது போன்று அவர் வெனிசுலாவின் அதிபரை கைது செய்தார், அதன் பின்னர் அழைத்து வந்தார். அந்த விவகாரம் பெரிய அளவில் ஒரு பெரிய யுத்தமாக மாறாமலே அந்த விடயம் அப்படியே தணிக்கப்பட்டு விட்டது. ஒரு சிறு 48 மணித்தியால நடவடிக்கையோடு அது முற்று பெற்று விட்டது. ஆனால் அதை போன்று ட்ரம்ப் அவர்கள் பிழையாக கணித்து விட்டாரா ஈரானை? நல்ல ஒரு கேள்வி. உண்மையிலே வெனிசுலாவில் அவர் போட்ட கணக்கு அங்க உடனே ஜனாதிபதி தூக்கினார். அடுத்தவர் வந்தார், அவருக்கு நீங்க கேட்கிறது 50 லட்சம் பேர்களை நான் தருகிறேன், உடன்பட்டார். அடுத்த வந்த ஜனாதிபதி அதுக்கு பதிலாக வந்தவர் உடன்பட்டார். பிரச்சனை சோல்ட். அடுத்தது இதே நிலப்பாட்டை தான் ஈரான் மீது இவர் எடுத்தவர். இதே அயத்துல்லா கொமேனி அசைக்க முடியாத அதி உச்ச தலைவரை கொள்வதன் ஊடாக அவரோட சேர்ந்த இராணுவ தளபதிகள் மற்றும் முக்கியமான புலனாய்வு தளபதிகள் முக்கியமான அமைச்சர்களை கொள்வதன் ஒரே நேரத்தில் கொள்வதன் ஊடாக அவளாம் கொன்ற பின்பு வரப்போற புதிய தலைவர் அல்லது ஒரு அதி உச்ச தலைவர் தற்காலிகமாக வரப்போற அல்லது நிரந்தர வரப்போற தலைவர் உடனடியாக அமெரிக்காவுடைய சொல்லுக்கு ஆளாகுவார் என்றுதான் அமெரிக்கா போட்ட கணக்கு. நீங்க சொன்ன மாதிரி தான் வெனிசுலாவில் போட்ட கணக்கு தான். ஆனால் அவர் அயத்துல்லா கொமேனி கொல்லப்பட்ட பின்பு பெரிய இழப்புகள் அந்த நாட்டுக்கு ஏற்பட்ட பின்பு அதில் 80 கோடி பேர் கொண்ட அந்த அதி உச்ச சபை தற்காலிகமாக அங்கத்தில் இருக்க உச்ச நீதிபதி கொண்ட நீதிபதியையும் ஜனாதிபதியும் தற்காலிகமாக அந்த 3 பேர் கொண்ட ஒரு நிர்வாகத்தை அமைச்சிருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாட்டை வழிநடத்துகிறார். அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட், நாங்கள் வரலாறு காணாத தாக்குதலை அமெரிக்காவுக்கு செய்வோம் என்று உடனடியாக தாக்குதல் தொடங்கிவிட்டார்கள். அமெரிக்கா அதை எதிர்பார்க்கவில்லை. அதே நேரத்தில் அமெரிக்கா வேறு நாடுகள் எதிர்பாராத விதமான தாக்குதல்களை செய்கிறார்கள். எங்கிருந்து அங்கு ஒரு மலை பிரதேசம், அது மலைப்பிரதேசம். அவர்கள் நீண்ட காலம் போரில் பழக்கப்பட்ட நாடு. அது ஈராக்கோட நீண்ட காலம் போர் செய்த நாடு. அதே நேரத்தில் நீண்ட காலமாக இஸ்ரேலோட மோதிக்கிட்டு நாடு. அது இராணுவத்தாலே வளர்க்கப்பட்ட நாடு. அது ஏனைய புறநாவி சதியில இருந்து தன்னை பாதுகாப்பதற்கு வளர்க்கப்பட்ட நாடு. அப்படி வளர்க்கப்பட்ட இராணுவத்தில் எங்கெங்க மிசைல்களை வச்சிருக்கிறார்கள் என்ற அளவுக்கு கூட மிக ரகசியமான முறையில் வச்சு மிக காத்திரமான தாக்குதலை செய்கிறார்கள். அவர் தெரியும் என்ன பிரச்சனை என்றால் வேறு நாடுகளோட மோதலாம், உக்ரைனோட மோதலாம், ரஷ்யா உக்ரைனோட மோதலாம். அதனுடைய அந்த முக்கியத்துவம், பிரதேச முக்கியத்துவம் என்றது வேறு. ஆனால் இதனுடைய பிரதேச முக்கியத்துவம் என்றது எரிபொருள் போக்குவரத்து பாதை. எனவே இது முக்கியமாக உலகத்தின் பொருளாதாரத்தையே மாற்றத்தை கொண்டு வரும் இந்த தாக்குதல். இது உலகத்தையே ஒரு உறுப்பும் உலகத்தையே அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வரக்கூடிய தாக்குதல். ஈரான் உக்ரைன் போர் ரஷ்யா உக்ரைன் போர் நீண்ட காலமாக நடக்குது. ஆனாலும் அந்த தாக்குதலை விட அது ஒரு அந்த பிரதேச ரீதியான புவியியல் ரீதியாக அது ஏனைய நாடுகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாது. ஆனால் இங்கு புவியியல் ரீதியாக ஏனைய நாடுகளுக்கு அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எனவே அமெரிக்கா போட்ட கணக்கு இவர்களை கொல்லுவதனூடாக இந்த போர் உடனடியாக புதியவர் தன்னுடைய சொல்லுக்கு, தன்னுடைய கேள்விக்கு, கோட்பாட்டுக்கு, தன்னுடைய விதிகளுக்கு அடிமணிவார் என்று எதிர்பார்த்தது. ஆனால் அவர் போரை தொடங்கிவிட்டார். போர் தொடர்கிறது. இன்றைக்கு அமெரிக்கா திணறுகிறது, இஸ்ரேல் திணறுகிறது. இன்றைக்கு அது தன்னை சுற்றியுள்ள நாடுகள் மீது அது ஏன் பாருங்க, அவருடைய ராஜதந்திரத்தை அமெரிக்கா அடுத்த இனி இப்ப செய்கிற போர் முழுக்க அடுத்த 50 வருஷம் அல்லது 100 வருஷத்துக்கு பிறகு அமெரிக்கா எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான போர் தான் இப்ப அமெரிக்கா செய்யுது. மற்ற நாடுகளெல்லாம் தன்னை தற்போது தற்காத்துக் கொள்வதற்கான போர் தான் செய்யுது. ஆனால் அமெரிக்கா அடுத்த 100 வருஷத்தில் தான் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான போர் தான் செய்யுது. வளங்களை ஆக்கிரமிப்பதற்கான போர். அந்த வகையில ஒரு பாருங்க, அரபு நாடுகள் ஒன்றா நின்று எதிர்க்க வேண்டிய யுத்தத்தை எப்படி அந்த அரபு நாடுகளோடு மோத வைக்கிற ஒரு தந்திரோபாயத்தை அமெரிக்கா நீண்ட தூரத்தில் அது பின்னாளுக்கு இதுக்கு முதல் 50 வருஷத்தை எப்படி நகர்த்தி இருக்கு ஒரு தூர நோக்கம். அதாவது அரபு நாடுகள் மோதுகின்றன, ஈரானே அரபு நாடுகள் மீது மோதுகின்றது. அங்க இதுக்கு முக்கியமான காரணம் இவர்கள் தளங்களை நீண்ட காலமாக நாங்கள் யோசிச்சிருப்போம். அமெரிக்கா இவ்வளவு பெரிய தளங்களை அரபு நாடுகளை கொண்டு வந்து வச்சிருக்கு. இங்கே லண்டன்ல இருக்கு, எல்லா நாடுகளும் இருக்கு. இன்னும் இவ்வளவு செலவழிச்சு இந்த வச்சிருக்கிறான் என்றால் தூர நோக்கு பிளான். அப்போ அந்த அரபு நாடுகளில் வச்சிருக்கிற இராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் செய்யுது. ஈரான் குவைத்துக்கு தாக்க இல்லை, குவைத்தில் இருக்கிற ராணுவ தளத்துக்கு தான் தாக்குது. யாருக்கு? அமெரிக்க தளம் தாக்குகின்ற பொழுது குவைத் என்ன சொல்லும்? நீ என் நாட்டின் மீது தாக்குறா குவைத் சொல்லும். இப்போ அமெரிக்காவுக்கு அது பிளஸ். அதே மாதிரி கட்டார், அதில் அமெரிக்க தளம் மீது தான் தாக்கப்படும். அப்போ கட்டார் என்ன சொல்லும் ஈரானுக்கு? நீ என் மீது தாக்குதல் செய்கிறான். ஓமான், மற்றது சவுதி அரேபியா, இப்படியான தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்குது. எனவே அரபு நாடுகள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு கிட்டத்தட்ட 14 நாடுகளுக்கு மேல் ஒன்றிணைஞ்சு ஈரான் மீது இப்போது தாக்குதலை தொடுக்கிற நிலையை அமெரிக்கா உருவாக்கி இருக்கின்றது. ஆனாலும் அமெரிக்காவும் ஏனைய நாடுகளும் இஸ்ரேலும் எதிர்பார்த்ததை விட இந்தியா ஈரான் கொடுக்கின்ற அந்த பதிலடி என்றது மிக காத்திரமாக இருக்கின்றது, திணறுகின்றது. இன்றைக்கு இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்க, ஈரானுடைய ஒரு போர் கப்பல் ஒன்று
இலங்கை கிட்ட கரையை நோக்கி வந்திருக்கு. அதில் நூற்றுக்கணக்கானவரை காணவில்லை. குறிப்பிட்ட 80 மேற்பட்டவர்கள் குறிப்பிட்டார்கள் காயப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையின் உதவியை நாடி இருக்கின்றது. இலங்கையினுடைய கடற்படை வந்து அதுக்கான உதவிகளை வழங்குகின்றது. அது எப்படி அமெரிக்காவால் பார்க்கப்படும் என்ற ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு ஒரு சங்கடம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த மனிதனை உதவியை செய்ய வேண்டியிருக்கின்றது. ஆனால் செய்கின்ற பொழுது அது அமெரிக்கா எப்படி பார்த்துக் கொள்ளும் என்பது ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இலங்கையில் எரிபொருள் வந்து ஒரு மாதத்துக்கு தேவையான எரிபொருள்லாம் இலங்கைக்கு இருக்குது. எரிபொருள் பெற வேண்டும் என்று சொன்னால் அது இந்தியாவிலிருந்து பெற வேணும், இல்லைன்னா சிங்கப்பூர்ல இருந்து பெற வேணும். ஆனால் பெறுவதற்கும் இந்தியாவுக்கும் கூட எரிபொருள் இருப்பு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றது. ஏன்னா இந்தியாவிட்ட கணிசமாக இருப்பு. அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன், இருப்பு இருக்கு. ஆனாலும் கூட இலங்கைக்கு எதிர்பாராத இப்படி திருசங்க ஒவ்வொரு நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆப்கானிஸ்தானும் இந்தியாவிடமும் 52 நாட்களுக்கு போதுமான எரிபொருட்கள் தான் இருப்பதாக கூறப்படுகிறது. நீண்ட நாள் அவர்களிடமும் அது சேமிப்பு இல்லை என்கின்ற ஒரு தகவலும் கூறப்படுகிறது. இந்தியாவின் ஒரு நாள் பாவனை வந்து 55,98,890 பேரல், 55 lakhs, அதாவது 55,5.5 மில்லியன் பேரல் ஒரு நாளைக்கு டெய்லி வந்து தேவை. யாருக்கு 55 லட்சம் பேரல் வேணும் இந்தியாவுக்கு. ஆனா இந்தியாவிட்ட இருக்கிற இருப்பு 5.46%. உலகத்தின் பாவனை 5.46% பாவனை இந்தியாவினுடையது, அதாவது 55 லட்சம் டெய்லி. ஆனா இந்தியாவிட்ட இப்ப இருக்கிறது வந்து 4 பில்லியன். பழைய புரிஞ்சுக்கொள்ளுங்க, 4 பில்லியன். 55 லட்சம் தான் டெய்லி நுகரப்படுது. ஆனா 4 பில்லியன் 980 மில்லியன் 8,57,000 பேரல் இப்போது இந்தியா கையில இருக்கு. சரிதானே? ஆனால் அது மக்களோட பாவனைக்கு அவர்கள் வெளிகின்ற பொழுது இலங்கை போன்ற நாடுகளில் வந்து சேமித்து வச்சிருக்க கெப்பாசிட்டியான குறைவு, அந்த பராமரிப்பு செலவு கூட அது குறைவு. ஆனால் இந்தியா தன்னுடைய நீண்டகால பொருளாதார நோக்கு கருதி ஒரு பெரிய அளவான இருப்பை வச்சிருக்கு. ஆனால் அவர்கள் வெளியில் சொல்லுகின்ற பொழுது ஒரு மாதத்துக்கு அப்படித்தான் பிளான் பண்ணுவார்கள். ஒரு மாதத்துக்கு தேவையானதை வெளியில் விட்டுக்கொண்டு அடுத்த அந்த வெளியில் விடப்பட்ட இருப்புக்கு உடனே பபா ஸ்டொக்கை எடுப்பார்கள். ஆனால் பபா ஸ்டொக்காக ஒரு பாதுகாப்பு இருப்பாக வச்சிருப்பினோம். அந்த வகையில் இந்தியா வந்து கிட்டத்தட்ட 5.46% ஒரு பாவனையாக இருக்கின்ற பொழுது உலகத்தின் இருப்பில் வந்து கிட்டத்தட்ட இந்தியா வந்து இப்போ 4 பில்லியனை வந்து இருப்பாக வச்சிருக்கிறபடினால் அது ஓரளவு தாக்கு பிடிக்கும். ஆனால் நீங்கள் இதை பாருங்க, யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்காவின் ஒரு நாள் பாவனை, அமெரிக்காவினிட 33 கோடி மக்கள் கொண்ட அமெரிக்காவின் உலகத்தின் ஜிடிபியில் 25% கொண்ட அமெரிக்காவின் ஒரு நாள் பாவனை வந்து 20 மில்லியன். அது 5.5 மில்லியன் தானே இந்தியாண்ட பாவனை. ஆனால் 20 மில்லியன் பாவனை ஒரு நாளைக்கு அமெரிக்கா விரலை யூஸ் பண்ணுது. அப்படின்னு சொன்னால் அவை ஒரு நாளைக்கு பாவிக்கிற வேர்ல்ட் ஷேரில் வந்து கிட்டத்தட்ட 20% யூஸ் பண்ணுறது அமெரிக்கா தான். 20% யூஸ் பண்ணுறது அமெரிக்கா. இப்போது இந்த யுத்தம் உங்களுடைய அனுமானத்தில் அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்பில் எவ்வளவு காலம் நீண்டு செல்ல போகிறது? அல்லது ஏதோ ஒரு வகையில் இந்த யுத்தம் நிறைவுக்கு வாய்ப்பு இருக்கின்றதா? அல்லது இந்த உலகம் மிக பெரும் விலைகளை கொடுத்துத்தான் இந்த யுத்தத்தை நிறைவடைய செய்ய போகிறது? நிச்சயமாக இந்த யுத்தம் நீடிக்க சீனா விரும்பாது. ஏனென்று சொன்னால் எல்லா நாடும் எரிபொருள தங்கி இருக்கின்றது. எல்லா நாடுகளுக்கும் இந்த யுத்தம் நீடுமாக இருந்தால் அமெரிக்கா தவிர்ந்த நாடுகள் எல்லாருக்குமே அமெரிக்காட்ட இருப்பு இருக்கு, வெறு சில கைகளடக்கு இருப்பு இருக்கு. ஆனால் சொன்ன 50 லட்சம் பேரை தாட்டு கேட்டது உங்களுக்கு வழங்கியிருக்கணும் முந்தி. சரிதானே? சைனாட்ட வந்து 16% வந்து ஒரு வருஷத்துக்கு நுகருது உலகத்தின் விரல. அதாவது ஒரு நாளைக்கு வந்து 16 மில்லியன் அமெரிக்கா நுகருது. அதாவது உலகத்தின் மொத்த இதில் பார்த்தா 17% 16% நுகருது. அப்படின்ற சீனாட்ட இருக்கிற இடுப்பு வந்து மிக 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 குறைவாக இருக்கு. அப்ப சீனா யுத்தத்துக்கு போக விரும்பாது. சீனாட்ட இருக்கிற இடுப்பு வந்து மிக சரியான குறைவாக இருக்குது. கிட்டத்தட்ட 1.6% இடுப்பு தான் இருக்கு சீனாட்ட. அப்ப யுத்தத்துக்கு போகுமா சீனா? சமாதானம் உள்நாட்டு உரிமை அதீதத்தை காய்க்கும். அதாவது மிக 28 பில்லியன் தான் இருப்பு. அதாவது உலகத்தின் இருப்பில் 1.6% தான் இந்தியாட்ட இருக்கு. எனவே இந்தியா வந்து சீனாட்ட இருக்கு. சீனா யுத்தத்துக்கு போக விடாது. இதே மாதிரி தான் ஆசிய நாடுகள், வளர்ச்சி அடைந்து வருகிற நாடுகள் ஒன்றுக்குமே யுத்தம் விருப்பம் இருக்காது. ஏன்னு சொன்னா அவைக்கு எரிபொருள் விநியோகம் விட்டாக தடுக்கப்படும். இப்ப வேறு நாடோட யுத்தம் நடக்கிற வேறு மாதிரி பார்க்கப்படும். நாங்கள் இது வந்து ஒயில் நாடுகளோடு சம்பந்தப்பட்டது, ஒயில் ஏற்றுமதி இறக்குமதியோடு சம்பந்தப்பட்ட நாடுகள், ஒயில் உற்பத்தி செய்கிற நாடுகளோட சம்பந்தப்பட்ட யுத்தம். எல்லா நாடுகளும் எரிபொருளை தங்கி இருக்கின்றது. எனவே எல்லா நாடும் எரிபொருளை தங்கி இருக்கின்றபடினால் ஒரு நாள் யுத்தம் நடக்கின்ற பொழுது இன்றைக்கு பாருங்க ஜலசந்தியில கப்பலில் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா இப்ப சொல்லி இருக்கு, நீங்கள் போங்கோ, நாங்கள் உங்களோட பாதுகாப்பு தெரியலாம்னு சொல்லி இருக்கு. ஆனால் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் சொல்லி போட்டாங்க, நாங்கள் இன்சூரன்ஸ் தரவே மாட்டோம் என்று. அந்த பிரச்சனை அமெரிக்கா சொல்றது நான் பார்க்கிறேன் என்று. கப்பலை எடு என்று சொல்லுது, பாதுகாப்பு அவங்க எடுக்கிறாங்க இல்லை.
ஏனென்று சொன்னால் அங்கே மனித உயிர்கள் இருக்கு, தங்கள் உயிராபத்து வரும் என்று சொல்லி கப்பல் நகர்வதில்லை. ஆனால் அப்படி இருந்தும் கப்பல்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடக்கின்றது. நீங்கள் நகர்ந்தியால் தாக்குதல் நடக்கும் என்று அது எங்கே குண்டு வெடிக்குது என்ற அளவு கடலுக்கு கூட இப்போ வெடிக்குது. ஈரான் கடலுக்குள்ளே இருந்து கூட ஈரான் தாக்குதலை செய்து கடல் கீழே அடியில இருந்து. இப்போ ஈரானில் ஒரு நில அதிர்வு ஏற்பட்டது என்று சொல்லப்பட்டது. அது என்னென்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நிலத்துக்கு கீழே வந்து பெரிய குண்டு வெடிப்புகளை செய்து பார்த்திருக்கிறார்கள். எனவே மிகப்பெரிய ஒரு தாக்குதல். இப்போ அவர் சொல்றார் 1ஆம் தலைமுறை தாக்குதல், 2ஆம் தலைமுறை தாக்குதல் செய்யலாம், 3, 4, 5 செய்வோம் என்று சொல்றாங்க. எனவே அவர்கள் ஒட்டுமொத்த தலைமை இழந்திருக்கிறார்கள். அவர் கோபத்தில் இருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தாக்குதலை கொடுப்பார்கள். இந்த போர் அமெரிக்கா விரும்பும் தொடர, ஏனென்றால் தன்னுடைய வெற்றி வந்து தான் அதாவது ஈரான் சொல்லு கேட்கல என்றால் கடைசியாக இஸ்ரேலையும் கூட்டிக் கொண்டு தரைக்குள்ள இறங்கத்தான் விரும்பும். ஆனால் ஏனைய நாடுகள் வெள்ள பாருங்க, ஸ்பெயின் என்ன சொல்லிட்டு ஐயோ எனக்கு வேண்டாம் என்ன விடுவேன்னு சொல்லி போடு ஸ்பெயின். அப்போ எனக்கு சரியா பாதிப்பு நான் இதில் விடுவேன். இன்றைக்கு அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கு, வரிவிரிப்பேன்னு சொல்லுது. இன்றைய காலமே இப்படி அமெரிக்கா விரட்ட போகுது. ஆனால் கன நாடுகள் இதில் இருந்து விலகி போகத்தான் விரும்பும். என்னோட யுத்தத்தை நிறுத்துவதற்காக தான் விரும்பும். எனவே அமெரிக்காவின் பிடியிலிருந்து கன நாடுகள் உங்களோட பேசல மூடுங்கொண்டு மக்கள் அழுத்தங்களை கொடுப்பார்கள். மத்திய கிழக்கு நாட்டில் இருக்கிற மக்கள் இந்த பேசுகளை மூடு, அமெரிக்க பேசுகளை மூடு என்ற அளவுக்கு போகும் என்றதால யுத்தம் ஓரளவு நிறுத்தத்தான் மற்ற நாடுகள் அழுத்தம் கொடுக்கும். ஆனால் ட்ரம்ப் தான் எடுத்த காரியத்தில் இதில் தோல்வி அடையக்கூடாது. வெடிச்சுலாளர் வெற்றி அடைஞ்சினான், ராணுவ இந்த தலைமையை அளிக்கிறத வெற்றி அடைஞ்சினான். எனவே நான் சொல்லுவார், அமெரிக்கா ஜனாதிபதி சொல்லுவார். எனவே அந்த வந்திருக்கிற ஜனாதிபதி அடிபணியும் வரையும் அவர் யுத்தத்தை கொண்டு செல்லத்தான் அமெரிக்க ஜனாதிபதி முற்படுவார். ஆனால் அது உலகத்தில் இருக்க சுற்றி இருக்கிற நாடுகளுக்கு அந்தந்த நாடுகளில் வந்து வலுவான போராட்டங்கள் தொடரும். இன்றைக்கு பாருங்க, பாகிஸ்தான் இன்றைக்கு என்ன கேட்டிருக்கு, சவுதி அரேபியோட காய்ச்சிருக்கு, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் தேர். சவுதியும் கேட்டு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வீங்களா? டோம் ஐயோ அந்த வானில் வர்ற விமானங்களை இதுல இருந்து தன்னை பாதுகாக்கிற இல்லை விஷயம் தன்னை பார்க்கறதுக்குரிய உதவியை சார்னு கேட்டிருக்கு. பாகிஸ்தான் சொல்லியிருக்கு, நான் ஈராட்டை கேட்டுட்டு சொல்கிறேன். ஈராட்ட பாகிஸ்தான் தொடர்பு ஒன்று இருக்கு. அப்போ ஈராட்டை கேட்டுட்டு நாங்கள் அப்போ ஈரான் சொல்லியிருக்கு, நீ எனக்கு திருப்பி தாக்கக்கூடாது, அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்குரிய உதவி செய்யுங்களாம், ஆனால் என்னை திருப்பி தாக்க முடியாதுன்னு சொன்ன அப்புறம் தான் பாகிஸ்தான் சவுதி அரேபியாவுக்கு கொடுத்துருக்கு. இப்படித்தான் நிலைமையை மாறிக்கொண்டு வருது. இப்போ இந்தியாவுக்கும் பெரிய சங்கடம் எரிபொருளில் தங்கி இருக்கு. அப்போ யுத்தம் நீடிக்குமாக இருந்தால் இந்தியாவுக்கு எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும். அது இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகளுக்கு அவசர உதவியை செய்கிற இந்தியாவுக்கு அது கொடுக்க முடியாத சூழ்நிலை, இலங்கை கூட கொடுக்க முடியாத நிலை ஏற்படும். மற்றது பெரிய ஓயில் வர்த்தகத்தை செய்கிற சிங்கப்பூர் வாங்கி விற்கிற தொழிலை செய்கிற சிங்கப்பூருக்கெல்லாம் பெரிய நெருக்கடி ஏற்படும். எனவே பல்வேறு நாடுகள், உலக நாடுகள் வந்து இந்த யுத்தத்தை நிறுத்தத்தான் விரும்பும். இன்றைக்கு பாருங்க, நிலைமை மாறிட்டு. நேற்று வேற எதிரி ரஷ்யா, இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் வெள்ளம் கீழோட்ட ஓட தொடங்கினோம். எரிபொருளை வேண்டக்கூடாது ரஷ்யாட்ட இருந்து அமெரிக்கா அப்படி தான் வருத்தங்களை கொடுத்து ஒரு தரம் பண்ணக்கூடாது ரஷ்யாட்ட. இப்போ ரஷ்யாவிட்ட எரிபொருளை வேண்டுவதற்கும் எரிவாயு வாங்குவதற்கும் மரம ஓட்டங்கள் நடக்குது. எல்லாரும் வேறு வழி இல்லை. ஐரோப்பிய நாடுகள் தன்னை இப்போ ஐரோப்பிய நாடுகள்கிட்ட பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி இந்த அமெரிக்காவோட சேர்ந்து இஸ்ரோட சேர்ந்து ஈரானுக்கு எதிரான போருக்கு தயாராகி கொண்டிருக்கு. ஆனாலும் கூட இவர் தயாராகக்கூடிய காரணம் உள்நாட்டில் இருக்கிற நெருக்கடி. கேஸ்தாமருக்கு இங்கே பெரிய நெருக்கடி இருக்கு இந்த நாட்டில். அதாவது ரிஃபார்ம் கட்சி பெரிய அளவில் வளர்ந்தது. இதை கட்சிக்குள்ள கூட இந்த தலைவரை மாற்றணும் என்ற நிலப்பாடு வந்தது லேபர் பார்ட்டியில். ஆனால் இப்போது இந்த இஷ்யூ வந்தபடியால் அவன் இந்த இஷ்யூவுக்கு அதாவது இந்த விடயம் வந்தபடியால் ஈரானுக்கு என்ன ஸ்டாண்டை யுனைடெட் கிங்டம் எடுக்கின்றது என்றது அவர் அறிவிக்கின்ற பொழுது மக்களுடைய கவனங்கள் முழுவ அதிலே நோக்கி நகர்ந்திருக்கின்றது. அவருக்கு ஒரு பிளஸ், தன்னை இந்த ஆட்சியில இருந்து பாதுகாப்பதற்கு ஒரு பிளஸ். அப்படித்தான் ஒவ்வொரு நாடுகளும் தன்னுடைய அல்ல தன்னுடைய கட்சியை அல்ல தன்னுடைய அரசை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் அது பிளஸ் இருந்தால் அதையும் கவனத்தில் கொண்டு இந்த போருக்குரிய பங்களிப்பை செய்யும். அதே நேரத்தில் இன்னொரு வகையில் அது நேட்டோட இருக்கு. அதே நேரத்தில் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கு. அதே நேரத்தில் இவர்களுக்கு எரிபொருள் இப்படியா நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்தால் எரிபொருள் வருகின்றது. இல்லை ஐரோப்பிய நாடுகளில் எரிபொருள்கள் இல்லை, வேறு நாடுகள்லாம் பண்ணுற. எனவே எரிபொருளை மையப்படுத்தி அந்த யுத்தம், எனவே அந்த நாடுகள் எப்படியோ ஒரு சமரசத்துக்குள்ள கொண்டு வந்து யுத்தத்தை நீடிக்க விடாம தான் பார்ப்பார்கள். ஏன்னா உலகத்தின் அனைத்து விமான போக்குவரத்துகளும் பல நாடுகளில் ஆசிய நாடுகளில் யுத்த நிறுத்தம் என்பது மிக மிக அத்தியாவசியம் ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் யார் அந்த விடயத்தை கையாள்வது? இப்போது எல்லோருமே குழம்பிக் கொண்டிருக்கின்றார்கள், முரண்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள், சண்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் மத்தியஸ்டம் வகிப்பது? ஒரு தடவை வசியத்தை வைக்க மாட்டேன். யுத்தம் மிக காத்திரமான நிலைக்கு செல்ல வாய்ப்பு இருக்கு. ஈரான் இன்னும் அடுத்த கட்ட தன்னுடைய நாட்டின் அதி உச்ச தலைவர் கொல்லப்பட்டமைக்கு இப்போ துக்கம் அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள். அது குறிப்பிட்ட நாட்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு, 30-40 நாட்கள். ஆனால் அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தித்தான் ஈரான் நிற்கும் என்று நான் நினைக்கின்றேன். எனவே அதுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்குதல் அமெரிக்கா ஈரான் செய்யுமாக இருந்தால்
இன்றைக்கு இஸ்ரேல் நினைச்சு பார்க்காத முடியாத அட்டியை இன்றைக்கு இஸ்ரேல் பண்ணி கொண்டிருக்கு ஈரான்கிட்ட இருந்து. அதே போல இப்போது நீங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் தொலைபேசி உரையாடலின் போது ஈரான் மீதான இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளை உடன் நிறுத்துங்கள் சீன வெளியுறவு அமைச்சகம் வலிந்து கேட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாது சீன வெளியுறவு அமைச்சகம் சர்வதேச மற்றும் பிராந்திய பிரச்சனைகள் உரையாடல்கள் மற்றும் ஆலோசனைகள் மூலம் தீர்க்கப்பட வேண்டும், சீனாவின் நிலைப்பாட்டை வலியுறுத்தியுள்ளதாக இன்று வெளியான ஒரு அறிக்கையில், சீன அரசு சார்பிலான அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலுடன் சீனா கதைத்திருக்கிறது. பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டாக இருக்கும். நிச்சயமா. ஏனென்றால் பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு என்ன பிரச்சனை சொன்னால் அவருக்கு தாக்குதல் ஈரான் தாக்குதல் நினைக்க முடியாத அளவுக்கு வருது. திருப்பி எதிர் தாக்குதல் கொடுக்க முடியாத அளவுக்கு ஈரான் தாக்குதல் வருது. அப்ப அவர் தன்னை தற்காத்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு அவர் செல்றதுக்கு ஒரு தேவையும் இருக்கு. ஆனால் அமெரிக்கா விட போறதில்லை. அமெரிக்கா எல்லாம் தன்னுடைய அதிகூடிய பலத்தை பாவிக்க வெளிக்கிட்டு இப்ப வந்திருக்கிற தலைமையை, ஈரான்ல இருக்கிற தலைமையை தன்னை சொல்லுக்குள்ள கொண்டு வந்து வரும் வரைக்கும் அமெரிக்கா விட போவதில்லை. எனவே அப்படி ஒரு நிலை வந்தா தான் அமெரிக்கா யுத்தத்தை நிறுத்தும். ஆனால் அமெரிக்காவுக்கு பல்வேறு நாடுகள் அழுத்தங்களை கொடுக்கும். பெரிய நாடுகள் எப்படி என்று உண்மையில ஒரு லைனா வரும் என்று சீனா, ரஷ்யா, இந்தியா ஒரு லைன்ல வர வேண்டிய நாடுகள். ஆனா இப்ப வேற ஆயிடும். ஏனென்று சொன்னால் போச்சினம் என்று சொன்னால் அவர்களுக்கு எரிபொருள் வேணும். எரிபொருள் வளங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, போக்குவரத்து வளங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு தான் யுத்தத்துக்கு போகலாம். ஆனா போக்குவரத்து வளங்களை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில இவர்கிட்ட கையிலும் இல்லை என்றால் ஜனசந்தி சீனா ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்கு அது வந்துட்டுது, அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டான். எனவே அந்த வகையில முக்கியமான எரிபொருள் 20% எரிபொருள் போக்குவரத்து தடப்பட்டாலும் அது மிகப்பெரிய தாக்கத்தை சீனாக்கு தான் கொடுக்கும். எனவே சீனா யுத்தத்துக்கு போகாது. ஏனென்று சொன்னால் என்ன சொல்றோம், இந்த 2026ஆம் ஆண்டு போட்டிருக்க இதன்படி ஜிடிபியின் படி அமெரிக்கா 31%, அதாவது 31 ட்ரில்லியன், 126 ட்ரில்லியன் டோட்டல் ப்ராடக்ட், அதை 31 ட்ரில்லியன் அமெரிக்கா உற்பத்தி செய்யும் இந்த வருஷத்துக்கு இதுதான் பிளான் பண்ணியிருக்கு. அப்ப ஆனால் அது அமெரிக்கா பொறுத்த எரிபொருள் இருக்கு, ஆனால் எரிபொருள் வழங்கலும் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, எரிபொருள் வழங்க பக்கத்தில் இருக்கு, வெனிசுலாவால இருக்கு. ஆனால் சைனா 20 ட்ரில்லியன் இந்த வருஷம் உற்பத்தி செய்ய வேண்டும் பிளான் பண்ணியிருக்கு, 120 ட்ரில்லியன். அப்ப இதை உற்பத்தி செய்யணும் என்றால் என்ன செய்யணும், எரிபொருள் வரணும். ஒரு நாள் எரிபொருள் வரையில் என்றாலும் அமெரிக்கா பொறுத்த சைனா பொறுத்தவரை ஒரு மாதத்துக்கு பொருளாதார பின்னடைவு காணும். எனவே அடுத்த ஜெர்மனி 3வது இடத்துல இருக்கு, 5 ட்ரில்லியன். அடுத்தது இந்தியா 4 ட்ரில்லியன், ஜப்பான் 4 ட்ரில்லியன், யுனைடெட் கிங்டம் 3.5 ட்ரில்லியன். தமிழரசு இதில் என்னன்னு சொன்னால் இதை உன்னிப்பா பாருங்க, 123 ட்ரில்லியன் டோட்டல் ப்ராடக்ட், 200 நாடும் சேர்ந்து டோட்டல் ப்ராடக்ட் 123 ட்ரில்லியன்ல 74 ட்ரில்லியன் இந்த கிட்டத்தட்ட 7 நாடுகள் வச்சிருக்கு. 74 ட்ரில்லியன் கிட்டத்தட்ட 60% பொருளாதாரத்தை 7 நாடு வச்சிருக்கு. இந்த 7 நாட்டில் நீங்க பாருங்க, யுனைடெட் ஸ்டேட் தவிர மிச்சம் எல்லாருமே எரிபொருளை நம்பி தான் இருக்கணும். யுனைடெட் ஸ்டேட்டை இருப்பு இருக்கு, வேறு நாட்டையும் கைக்குள்ள வச்சிருக்கிறான், எரிபொருள் பாதை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் மற்ற எல்லாருக்குமே எரிபொருள் பாதை உறுதிப்படுத்தப்படவில்லை. அப்போ எரிபொருள் விநியோகம் தடப்பட்டால் அந்த நாடுகளின் உற்பத்தி பாதிக்கப்படும். அந்த நாடுகள் உற்பத்தி பாதிக்கப்பட்டால் உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்பட்டால் பொருளாதாரம் பாதிக்கப்படும். பொருளாதாரம் பாதிக்கப்பட்ட உள்நாட்டு மக்களின் வருமானம் வீழ்ச்சியடையும். வருமானம் வீழ்ச்சியடைந்தால் உள்நாட்டில் கலவரங்கள், கலர்ச்சிகள் எழும். எனவே அரசு மீது இந்த அரசை கொண்டு நடத்த முடியாத சூழ்நிலை உருவாகும். இதுகளை கவனத்தில் கொண்டு ஒரு கட்டம் வரையும் ஒவ்வொரு நாடும் தன்னுடைய எப்படியா நாடுகள் வல்லரசுகள் ஒரு கட்டம் வரைக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுப்பார்கள். நீங்கள் இந்த யுத்தத்தை கொண்டு நிறுத்த வேண்டும் என்ற அழுத்தத்தை கொடுப்பார்கள். ஏனென்று சொன்னால் இந்த அழுத்தம் கடந்த காலங்களில் பார்த்தீர்கள் என்றால் யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கும், அது தொடர்பிலான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கும். அதன் பின்னர் பார்த்தால் ஒரு சுமூகமான நிலையை எட்டுவதற்காக அந்த யுத்தத்தில் ஈடுபடுகின்ற நாடுகளும் அதன் சார்ந்தவர்களும் அதற்காக உழைத்துக் கொள்வார்கள். அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது ஒரு முடிவுறுத்தப்படுகின்ற நிலை இருந்தது. இப்போது நெத்தனியாகு, டொனால்ட் ட்ரம்ப் போன்ற இருவரும் அவர்களுடைய மனநிலை யுத்தத்தையே நோக்கி நகருகிறார்கள். கலந்துரையாடல்களுக்கு தயாரில்லை, பிடிவாதத்தோடு பயணிக்கிறார்கள். உலகத்தில் தங்களை தவிர யாரும் இருக்கக்கூடாது என்கின்ற மனநிலையில் யுத்தம் போகின்ற போக்கு என்பது ஒரு அழிவில் தானே முடிவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நிச்சயமா இன்றைய பாருங்க, அமெரிக்காவுடைய தளங்கள் இருக்கிற நாடுகள் திருப்பி தாக்குதல் பதிலாக என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அமெரிக்காவை அதாவது அமெரிக்காவின் மத்திய கிழக்கு நாட்டில் அமெரிக்காவுடைய தளங்கள் இருக்கிற நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் செய்திருக்கு. அந்த அப்படியா நாடுகளில் என்ன நடந்திருக்குன்னா பாருங்க, பக்ரைன்ல என்ன இருக்கு, உற்பத்தி நிறுத்தப்பட்டிருக்கு. அது யாருக்கு பாதிப்பு, அந்த நாட்டுக்கு பாதிப்பு. எகிப்து, மற்ற ஈராக், அதே நேரத்து ஜோர்தான், மற்ற குவைத்தெல்லாம் உற்பத்தி நிறுத்தி, மற்றது சவுதி அரேபியா, கட்டார், சரி இப்படியான நாடு, இப்படியான ஐக்கிய அரபு எமிரேட், இப்படியான நாடுகள் இந்த சவுதி அரேபியா எரிபொருளை உற்பத்தியை நிறுத்த வேண்டிய நிலைக்கு வந்திருக்கு. சரிதான், கட்டார் அறிவிச்சிட்டுது. சரிதான், இப்படி அந்த ஜனசந்தி அண்டியுள்ள நாடுகள் எல்லாம் உற்பத்தியை நிறுத்தி இருக்கு. உற்பத்தியை நிறுத்தி அந்த நாடுகளுக்கு பாதிப்பு. அந்தந்த நாடுகள் ஒரு பொது முடக்கத்தை நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறதா, அல்லது இயல்பாக ஒரு பொது முடக்கம் யார் தடுக்க முடியாத அளவில் ஏற்பட்டு விடுமா?
நிச்சயமா நான் அனித்தரமா சொல்றேன், இந்த யுத்தம் இதே மாதிரி இன்னும் ஒரு 1 மாதம் நீடிக்குமா இருந்தால் கொரோனாவால் உலகத்துக்கு ஏற்பட்ட தாக்கத்தை விட பல மடங்கு தாக்கம் உலகத்துக்கு ஏற்படும். 1 மாதம் நீடிக்குமா. கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்ட காலப்பகுதியில் விமான போக்குவரத்து இருந்தது, பல்வேறுபட்ட விடயங்கள் நடைமுறையில் இருந்தது தானே. விமான நிலையத்தில் பயணிகள் தானே செல்லவில்லை. ஆனால் இப்போது ஒட்டுமொத்த இயற்கை செயற்கை அனைத்தும் ஸ்டப்பிங்கிற நிலையை நோக்கி தானே நகர்கிறது. அதான் கொரோனா காலப்பத்தில் வேர்க்ஃப்ரம், அதாவது வீட்டிலிருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை, புதிய கண்டுபிடிப்புகள் வந்தது, சூமுகள் தொழில்நுட்பம் வளர்ச்சியடைஞ்சது. ஆனால் இந்த யுத்தத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி விமான போக்குவரத்தும் இருக்காது, கடல் போக்குவரத்தும் இருக்காது, உற்பத்தி சாவடிக்கான எரிபொருள் பற்றாக்குறை காரணம் உற்பத்தி லிமிட் பண்ணப்படுத்தப்படும். உற்பத்தி லிமிட் பண்ணப்படுது வரையறுக்கப்படுகின்ற பொழுது தொழிலாளர் வேலைக்கு வருவதை நிறுத்த சொல்லுவார்கள். நிறுத்த சொல்லுகின்ற பொழுது தொழிலாளருக்கான சம்பளத்தை குறைப்பார்கள். இப்படியா நிறைய ஒன்றொன்றா சுழற்சி ஏற்படும், சேமிப்பு குறைவடையும், வங்கியின் வட்டி வீதம் அதிகரிக்கும், பொருளாதார சுமை ஏற்படும், போராட்டங்கள் கலகங்கள் சட்டவாட்டு அதை விட மோசமாக வரும். எனவே ஒவ்வொரு நாடும் ஒன்றோடு ஒன்று தங்கி இருக்கு. எரிபொருள் பேஸ். உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ரத்தம் எப்படியோ அதே மாதிரி உலகத்துக்கு எரிபொருள். அந்த எரிபொருள் நிறுத்தப்படுவ அந்த மற்ற மனிதன் இதய நிறுத்துறது சமனானது. எனவே இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் கொண்ட விடும். எனவே அமெரிக்காவை பொறுத்த யுத்தத்தை நீடிக்க வேணும். அமெரிக்காவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இன்றைக்கு அமெரிக்காவுக்கு யுத்தம் செய்ய அமெரிக்கா வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் சீனா, இந்தியா, ரஷ்யா போன்ற நாடுகள் இப்படியான யுத்தத்தை, இந்த எரிபொருள் மையத்தைப்படுத்திய நாடுகளோட யுத்தம் நடக்கின்ற பொழுது அவருடைய பொருளாதார நாடாந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். அது மாதிரி எல்லா நாடுகளும் தான் நாடாந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். இன்றைக்கு இருக்கிற இருப்பை வச்சு ஓடிக்கொண்டிருப்பினா இன்றைய 4 5 ஒரு மது பிரச்சனை தலைம்பல் இருக்காத வரைக்கும் அந்தந்த நாடு தன்னிட்ட இருக்கிற இருப்பை வெளியில விட்டு கொண்டிருக்கும். ஆனால் ஒரு மாதம் பெறுகின்ற பொழுது, ஒரு மாதத்துக்கு மேலே நீடிக்கின்ற பொழுது அவர்கள் தங்கள்கிட்ட இருக்கிற இருப்பை பபா ஸ்டாக் என்ற சேஃப்டி ஸ்டாக் அதில் கை வைக்க வேண்டி வரும். அதில் கை வைக்கின்ற பொழுது மிகப்பெரிய நெருக்கடியாக அந்த நாடுகள் ஏற்படும். அந்த நாடுகள் யுத்தம் செய்வதற்கு எரிபொருள் வேணும். அந்த நாடுகள் கப்பல் நகர்வதற்கு எரிபொருள் வேணும். எரிபொருள் இருந்தால் பரவாயில்ல. உற்பத்தியெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. மத்திய கிழக்கு நாடுகள் உற்பத்தி நிறுத்தப்பட்டு கொண்டு வருது. எல்லா நாடுகளும் நிறுத்தப்படுகின்ற பொழுது அதே மாதிரி டேட்டா கலெக்ஷன், அதாவது தகவல் சேகரிப்பு மையங்கள் மீது தாக்குதல் நடக்குது. ஈரான் செய்யுது. அது மிகப்பெரிய ஒரு பின்னடை அந்தந்த நாடுகள் கொடுத்தாலும் அமெரிக்கா யுத்தத்தை விரும்பும். யுத்தத்துக்கு நீடிக்கத்தான் செய்யும். இஸ்ரேலை விடாது. ஜவா செய், நேட்டோ வா, இல்லை உனக்கு வரி விதிப்பேன் அர்த்தம் கொடுக்கும். ஆனால் இதுக்கு மேலாலும் ஒரு புதிய அரசியல் ஒழுங்கு ஏற்படும். மிக நெருக்கடியான ஒழுங்கு ஏற்படும். அது பொருளாதார காரணத்தால் அரசியல் புறாக்கும். பொருளாதாரம் தான் அரசியலை தீர்மானிக்கும். அரசியல் பொருளாதாரத்தை தீர்மானிக்காது. இந்த எரிபொருள் அரசியலை தீர்மானிக்கிற ஒரு கட்டம் இப்போ வந்திருக்கிறது. எனவே அதை அடிப்படையாக கொண்ட ராணுவ நடவடிக்கைகள் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஈரானும் விட போறதில்லை. ஈரான் மிகப்பெரிய பழிவாங்கலை செய்யும். அதே போல அமெரிக்காவும் விட போறதில்லை. அவன் பழிவாங்கல் சேர்க்க ஒரு பழி கொடுக்கத்தான் வேண்டு நிற்கும். எனவே இந்த இருக்கும் இடையில சிக்கி தவிக்கிற அமெரிக்க ஆதரவு நாடுகள் அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவு நாடாக இருக்கிறதா என்ற நிலப்பாடு ஏற்படும். அன்றை பாருங்க ஸ்பெயின் என்ன அறிவிச்சது, இன்றைய காலம் அறிவிச்சது. நான் திரும்பி சொல்றேன். அது என்ன அறிவிச்சது? ஐயோ எங்களை விடுங்கோ, நான் நீங்கள் உங்களோட பக்கம் இல்லை, இந்த பக்கம் இல்லை, நான் நடுமையாக இருக்கிறேன். அதுக்கே அடி நடுமையாக நிற்பேன்றதுக்கே ட்ரம்ப் உடனே பார்க்க கொடுத்துட்டேன். ஒரு கருத்து பேசப்படுகிறது அல்லவா, எண்ணெய் கப்பல்களுக்கு அமெரிக்க கடற்படை கடுமையான பாதுகாப்புகளை வழங்கி முடிந்தால் ஈரான் தடுத்து பார்க்கட்டும், முடிந்தால் இந்த கப்பல்களை தடுத்து பார்க்கட்டும், அமெரிக்க கடற்படை மற்றும் விமானப்படையின் பாதுகாப்போடு ஈரான் கடற்பரப்புகளால் கப்பல்களை பயணிக்க செய்வேன் என்கின்ற ஒரு சவாலையும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விட்டிருக்கின்றார். கடுமையான பாதுகாப்பு கொடுக்கப்படும். ஆனால் இந்த ஜலசந்தி ஒரு ஒடுக்கமான பாதை. அந்த ஒடுக்கமான பாதை மீது தொடர் தாக்குதல் நடக்கும். ஒரு தொடர் தாக்குதல் தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தாமல் எந்த மாலுமியும் சிப்பை தூக்க மாட்டான், எடுக்க மாட்டேன். சரி, கேப்டன் நகர்த்தவே மாட்டேன். பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். அதுக்கு இன்சூரன்ஸ் அமெரிக்கா தருவேன் என்று சொன்னாலும் கூட அவன் நகர்த்த மாட்டேன். ப்ராப்பர் யாரோட இன்சூரன்ஸ் செய்தோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி தான் சொல்லணும். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிட்ட போய் அமெரிக்கா சொல்லிடாது, நான் சொல்றேன், நான் தாரன் காசு, நீ செய்யறது இல்லை, செய்ய மாட்டான். அவன் சொல்ல மாட்டான். அமெரிக்கா சொல்லியிருக்கு, நீ நான் என்னட்டா இன்சூரன்ஸ் செய்திருக்கிறேன், நீ கம்பெனி இடம்னு சொல்ல மாட்டாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனியோட என்ன அக்ரிமெண்ட் செய்யப்பட்டிருக்கோ அந்த அக்ரிமெண்ட் அந்த காலப்பகுதி வரைக்கும் அதன்படி தான் நடக்க வேண்டும். எனவே அவர்கள் கப்பலை எந்த அமெரிக்கா பாதுகாப்பு கொடுத்தாலும் அமெரிக்கா சார்பு பல காப்புறுதி நிறுவனங்கள் கூறிவிட்டனவே இந்த விடயங்களில் காப்புறுதி வழங்கப்பட மாட்டாது என்பதை நேற்று முன்தினம் உத்தியோகபூர்வமாக அனைத்து கப்பல் நிறுவனங்களுக்கும் அறிவித்து விட்டார்களே. அதாவது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காப்புறுதி என்பது அசாத்தியம் என்பதை ஒரு முடிவாக எடுத்து விட்டார்கள் அல்லவா. சட்டத்தின்படி ஒரு நீங்கள் குணத்தின் சில சட்ட ஒழுங்குகள் இருக்குது. அந்த பறக்கிற வேண்டாலும் ஒரு நாங்கள் எங்களுக்கு இன்சூரன்ஸ் செய்ய வேணும். சரிதானே. மற்ற வாகனம் ஓடுற வேண்டாலும் இன்சூரன்ஸ் செய்ய வேணும். இன்சூரன்ஸ் இல்லாத வாகனத்துக்கு அதிகூடிய தண்டனை உங்களுக்கு சட்டப்படி எந்த நாட்டிலும் இருக்குது. அது மாதிரி இன்சூரன்ஸ் உறுதிப்படுத்தப்படாத கப்பல் நகர முடியாது. அது உலக நடைமுறை, உலக சட்டம். ஏன்னா அமெரிக்கா எதை சொன்னாலும் கூட அது நடைமுறைப்படுத்த போறதில்லை. எனவே அது கூட அவருடைய சொல்லுக்கு அது தோல்வியாக முடியும். இதில் அவற்றை ராணுவ கப்பலில் டேங்கில் பெற்றோட ஏற்றி இறக்கலாம். அதான் நடக்கும்.
ஆனால் மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு அமெரிக்கா கொண்டு செல்லுகின்றது. அமெரிக்கா சில தன்னுடைய இராணுவ கப்பல்களூடாக எரிபொருளை ஏற்றி ஒன்றை காட்டலாம் ஒழிய, ஆனால் அந்த பொதுவான வணிக கப்பலினூடாக அந்த கப்பல் மற்றது போகிறதுக்கு எரிபொருள் உற்பத்தியை நிறுத்தப்படுறது எரிபொருளை கொண்டு வர்றது எங்கே பண்ணுறது? அடுத்த பக்கம் பார்க்கணும். உற்பத்தியை அப்படியே அமெரிக்கா என்ன சொல்லணும், உற்பத்தியை செய்யப்பா நான் பாதுகாப்பு தரணும். உற்பத்தி ஆலயம் மீது தான் போய் அட்டிக்கிறான் ஈரன். அப்போ அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியாமல் இருக்கு. மற்றது இப்போ ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், அந்த மத்திய கிழக்கு நாட்டில் அமெரிக்காண்டு தளங்கள் இருக்கிற இடத்துல அந்த வான் பாதுகாப்பு சிஸ்டம் இருக்குதானே, அதுக்கு எல்லா நாடுகளும் எதிர்பார்த்தா அமெரிக்கா கூட உதவி செய்யும். அந்த வான் பாதுகாப்பு சிஸ்டத்துக்கு போதிய அளவு உதவி அமெரிக்கா செய்யல குறை இப்போ மேலே வருது. உதாரணத்துக்கு அமெரிக்கா ஈரானிலிருந்து ஒரு மிசைல் போகுமாக இருந்தால் குவைத்திலிருந்து அதை தாக்கி அழிக்கணும் என்றால், மிசைல் போகிறது ஒரு 2 மில்லியன் பெறுமதியான மிசைலாக இருந்தால் அதை தாக்கி அழிக்கிறதுக்கு 1 மில்லியன் பெறுமதியான ஒரு தாக்கி அளிக்கும் சாதனம் வேணும். அப்போ அது அந்தந்த நாடுகிட்ட இல்லை. அமெரிக்கா கொடுக்கணும். அமெரிக்கா எந்த அளவுக்கு இது கொடுக்கும், எந்த அளவுக்கு ஒத்துழைக்கும்? எனவே அந்த நாடுகள் கூட தளங்களை மூடுகொண்ட இடைக்கு யுத்தம் நீடிக்க வேண்டாம், ராணுவ தளங்களை மூடுகொண்ட இடைக்கு தான் போகணும். ஏன்னா அப்பேன்னு சொன்னால் அமெரிக்கா தன்னுடைய உலகத்தில் இருக்கிற ராணுவ படை இருக்கின்ற அந்த ராணுவத்தை தன்னுடைய ராணுவத்தை கொண்டு இறக்கணும். அங்கே அவருடைய ராணுவத்தை கொண்டு இறக்குறா. இன்றைக்கு ராணுவ பலத்தை நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ராணுவம் 13,28,000 பேர் தான் இருக்கிறாங்க. நிச்சயமாக ரஷ்யாட்ட அதே அளவு இருக்கு. ரஷ்யாட்ட 13,20,000 ராணுவம் இருக்கு. ரஷ்யாட்ட சைனாட்ட 20,30,000 ராணுவம் இருக்கு. சைனா தான் அதிக கூடிய ராணுவம் உண்டது. அப்புறம் இந்தியாட்ட 14,50,000 ராணுவம் இருக்கு. சரி சார், எப்படி இருக்கு? யுனைடெட் கிங்டம் 1,84,000 ராணுவம் தான் இங்கே இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பெரிய பெரிய ஜப்பான்ல 2,47,000 ராணுவம், பிரான்ஸ் 2 லட்சம் தான். தரப்பட இறங்கி நின்றாலும் சண்டை பிடிக்க முடியாது. சரிதானே? எனவே அந்த வகையில் அப்படி பார்க்கின்ற பொழுது கடுமையான தரத்தாக்கள் அந்த நாட்டில் ஈரான் செய்யும். ஈரான் கடுமையாக மோதும். அது இராணுவத்தினுடன் வளர்க்கப்பட்ட ஒரு நாடு. தரப்பட தாக்குதலும் அது கடுமையான முறையில் மேற்கொள்ளும் ஈரான். அப்போ ஈரான் அப்படி செய்ய முடியாது. ஈரான்ட்ட 6,10,000 படை இருக்கு. ஈரான்ட்ட இலங்கை 67,610 சதுர கிலோமீட்டர் இலங்கை. ஆனால் ஈரான் கிட்டத்தட்ட 6 லட்சம் சதுர கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 20 மடங்குக்கு மேலே 20 மடங்கு மேலே இருக்குது. எனவே மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்டிருக்கின்றது. அதே போல ஒரு 6 லட்சம் இராணுவத்தை கொண்டிருக்கின்றது. எல்லா மத்திய கிழக்கில் இருக்கிற நாடுகளின் இராணுவங்கள் மிக மிக குறைவு. ஆனால் அவர்கள் நிறைய யுத்தங்கள் செய்த நாடுகள் இல்லை. அவர்கள் எரிபொருளை உற்பத்தி செய்கிற நாடுகள். அவர்கள் அமெரிக்கா தான் நம்பி இருக்கிறார்கள். அமெரிக்கா தொழில்நுட்பத்தை தான் நம்பி இருக்கிறார்கள். நம்பி இருக்கிறவர்களுக்கு எப்பொழுது அமெரிக்கா உதவி செய்ய முடியும் என்பது கடினம். ஏனென்று சொன்னால் யுத்தம் பரவலாக்கப்பட்டிருக்கிறது. யுத்தம் எங்கெங்கே தளங்கள் இருக்கோ அங்கே முழுக்க தாக்குதல் நடக்கும். அப்போ அதை ஒருமுகப்படுத்தியிருந்தால் தாக்குதலை எதிர்கொள்ளலாம். ஆனால் பரவலாக தளங்கள் இருக்கின்ற பொழுது தாக்குதலை எதிர்கொள்வது மிக கடினம். ஆனால் அமெரிக்காவிட்ட மிகப்பெரிய இராணுவ பலம் இருக்கு. அதை குறைச்சி மதிப்பிட முடியாது. அமெரிக்காவின் இராணுவ பலம் என்பது நிகரற்ற பலம். அது பெரிய உலகத்தில் அதிகூடிய இராணுவ பலத்தை கொண்ட நாடு. அதே மாதிரி அவருடைய கடற்படை மிகப்பெரிய நவீன கடற்படை. அதன் விமானப்படை மிக உலகத்திலே சக்தி வாய்ந்த விமானப்படை. அமெரிக்காவும் அதிகூடிய தன்னுடைய இராணுவ பிரயோகத்தை மேற்கொள்ளுமாக இருந்தால் அதனுடைய தாக்கமும் அமெரிக்கா நம்பி இருக்கிற நாடுகளுக்கு ஏற்படும். நான் தெளிவாக சொல்றேன். அந்த தாக்கம் மக்களுக்கு நேரடியாக சேரும், இந்தியா விடும், மிகப்பெரிய விடும். இன்றைக்கு வரைக்கும் 4 நாளுடைய பிரச்சனை இல்லை. இலங்கை போன்ற நாடுகளை நீங்க பாருங்க, 4 நாள் 3 நாளே கியூ, 2 நாளே கியூ. ஆனா ஒரு கிழமை இப்படி போகும் என்றால் அங்க பொருளாதார வீழ்ச்சி. இலங்கை போன்ற நாடுகள், அந்த வளர்ந்து வரும் நாடுகள் எல்லாருக்கும் பொருளாதார வீழ்ச்சி வரும். அது ஒன்றோடு தங்கித்தான் இருக்கு. நிச்சயமாக மிகவும் பொறுப்பான காலப்பகுதியில் இப்போது இடம்பெற்றிருக்கக்கூடிய அல்லது இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகின் பதட்டமான சூழ்நிலை தொடர்பிலும் பொருளாதார நிலைமைகள் தொடர்பிலும் எதிர்வரும் காலங்களில் ஏற்படக்கூடிய அசாதாரண நிலைகள் தொடர்பிலும் மிகவும் பொறுப்பான நேரத்தில் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள். உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.